पित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामम्। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। வேங்கடத்துறைவார்க்கு நம. அன்பர்களே, இப்பொழுது நாம் திருவேங்கடமுடையானுடைய திவ்ய சஹஸ்ரநாமத்திலே 498வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இந்த திருநாமம் சுச்சி என்கிற திருநாமம், தூயவன் அர்த்தம். பகவான் தூயவன் தான், என்ன சந்தேகம். ஆனால் தூய்மை என்பதற்கு பல பொருள். தூய்மை என்றால் என்ன? ஒருவர் சொன்னார், யாரேனும் ஒருவருக்கு உதவி செய்துவிட்டு அதற்கு பதில் எதிர்பாராமல் இருப்பது உயர்ந்த தூய்மை. ஏன்னா உபகாரம் செஞ்சதே போயிடும், அதுக்கு பதில் எதிர்பார்க்க ஆசைப்பட்டார். எம்பெருமான் அடியவர்களுக்கு அருள் செய்கிறான், அவர்கள் பதிலுக்கு தனக்கு ஒன்று செய்யணும் எதிர்பார்ப்பதில்லை. ஏன் அவருக்கு உண்டியில் போடணுங்கிற திருவேங்க முடியாது, அதெல்லாம் காம நிறைவேற்றி விட்டு இவர்கள் போடுறது தான். உண்மையிலேயே அவன்கிட்ட போய் நாம் கேட்டால், அந்த அன்போடும் பக்தியோடும் இருந்தால் நாம் அவனை தவிர ஒன்றை கேட்பதற்கே வாய்ப்பு கிடையாது. அப்படி கேட்டால் கூட பகவான் அந்த உபகாரத்தை பண்ணிவிட்டு நமக்கு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. என்கிட்ட வந்தையே, என்னை நம்பி வந்து உபகாரம் வாங்கிட்டேன், ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாயே என்று சொல்லுவாங்க. இது ரொம்ப சீரியஸாக மனசில் பதிஞ்சிடுது. ஏன்னா கீதையில் கிருஷ்ணன் ஒரு வார்த்தை சொல்கிறான், அர்ஜுனா, என்னை 4 வகை மக்கள் வழிபடுகிறார்கள். ஒருத்தர் என்னன்னா, அவர் இழந்து போன செல்வம் மீண்டு வரணும்னு ஆசைப்பட்டு வர. அப்பா தாத்தா காலத்தில் 50 ஏக்கர் வச்சுருந்தா எல்லாம் போயிடுத்து மீண்டும் வரணும்னு ஆசைப்பட்டு ஒருத்தர் வரார். இழந்த செல்வத்தை பெறுவதற்கு ஆர்த்தன். இன்னொருத்தருக்கு கியூரியாசிட்டி ஜாஸ்தி, அவர் ஆத்மானா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த ஆத்மா மட்டும் இருந்தால் வேறு தொந்தரவே இல்லாமல் எவ்வளோ பிளிஸ் வரும்னு தெரியணும் அப்படின்னு ஆசைப்படுறார். ஜிக்யாசு, ஆர்வக்கோளாறு மிகுந்தவர். கைவல்யம் தன் ஆத்மாவை தானே அனுபவிக்கக்கூடிய மோட்ச நிலையை வருபவர். அதுக்கு என்ன செய்யணவர்? பெருமாளே எனக்கு அந்த கைவல்ய நிலையை கூட என்கிட்ட தான் கேட்கணும். அப்படி என்கிட்ட வரவர்கள் சிலர். ஜிக்யாசு, ஆராய்ச்சியாளர். இன்னும் ஒருத்தருக்கான், அவனுக்கு பெரிய ஐஸ்வர்யம் வேணும்னு ஆசைப்படுறான். செல்வம், இழந்த செல்வம், புதுசாகவே செல்வம். 4வது ஆசாமி, அவன் நான் தான் வேணும், வேறு எதுவும் வேண்டான்னு வரான். இந்த 4 பேருமே வள்ளல்கள். உதாரா சர்வ ஏவ ஏதே ஞானீது ஆத்மைவ மே மதம். இது கீதையில் கண்ணபிரானுடைய வார்த்தை. அந்த உதாராக சர்வ ஏவ ஏதே, இவர்கள் எல்லாருமே உதாரர்கள், வள்ளல்கள். யாரு? இழந்த செல்வத்தை மீட்டு கொடுன்னு இவற்றை வாங்கிட்டு போனவன்.
புதுசாக பிரம்மப்பட்டம் போன்ற செல்வம் வேண்டும் என்று விரும்பி இவரை தொழுதவன். அதே போல கைவல்யத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்று எனக்கு கியூரியாசிட்டி இருக்குது. அந்த கியூரியாசிட்டி தீர்க்கும்படி நான் கைவல்ய அனுபவம் பண்ணணும், அருள் பண்ணு என்று கேட்கிறவன். கண்ணா எனக்கு எதுவுமே வேண்டாம், நீ தாண்டா வேண்டும் திருவேங்கடமுடைய ஆணைன்னு என் திருவடியே வேண்டி வரவன். இந்த 4 பேருக்கும் நான் அருள் செய்கிறேன். அர்ஜுனா, இந்த 4 பேருமே வள்ளல்கள். உதாராக சர்வே ஏவ ஏதே. அதிசயமாக இல்லை, இவன்கிட்ட ஓசி அடிச்சு போகிறவங்களாம் உதாரணம் அவன் சொல்கிறான். ஏன் சொல்கிறான் கிருஷ்ணன் இப்படி அப்படின்னா, நம்ம செல்வத்தை ஒருத்தர் நாம் கொடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்தவர்களாக என்று அவனை உதாரர்கள்னு சொல்கிறான். தனக்கு சான்ஸ் கொடுத்தவர். ஒரு சபால் உபன்யாச சான்ஸ் கொடுத்தா உபன்யாசம் என்ன சொல்கிறா, பெரிய வள்ளல்க எனக்கு சான்ஸ் கொடுத்தார். 6ஆம் மெடல் அதுக்காக கொடுத்துட்டான் இவருக்கு. ஆனால் இவர் என்ன நினைக்கிறார், உபன்யாசகர் பெரிய வள்ளல் எனக்கு சான்ஸ் கொடுத்தார் அப்படி. எம்பெருமான் தனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக சந்தோஷப்பட்டு சொல்கிறோம். 44ஆம் பட்டம் ஜீயர், அவனுடைய ஜீயர் இருந்தார். 44ஆம் பட்டம் ஸ்ரீரங்கராஜனுடைய தெற்கு ராஜகோபுரம் கட்டினவர். அவர் 10 நாள்கள் அவருடைய பிறந்த நாளை முட்டி அவருடைய திருநட்சத்திரத்தை ஒட்டி சதஸ் நடத்துவார். அதில் ஒரு பகுதி வேதம் படித்தவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க ஒரு வார்த்தை கேட்பார், அவங்களுக்கு 100 ரூபா கொடுப்பார். அப்போ 100 ரூபா சதஸ் பார்ட்டிசிபேஷனுக்கு சம்பாவனை 1979. அப்போ 100 ரூபாய்க்கு எத்தனை பவுன் வாங்கலாம்? நிச்சயமாக அப்போ அரை பவுனே வாங்கியிருக்கலாம். 200 ரூபாய்க்கு மேலே பவுன் போல போட்டிருக்கப்பலாம். இல்லை வச்சுக்க 300 ஏதோ ஒன்று. இப்போது அந்த 100 ரூபாய்க்கு என்ன வேல்யூ? அரை பவுன்னா 50,000 ரூபா வேணும். 1/4 பவுன்னா கூட 25,000 ரூபா வேணும். அவர் எல்லாருக்கும் கொடுப்பார். வேதம் படித்தவங்க வந்தால் அவங்க 5 நிமிடம் வேதத்தை சொல்லிட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. நாங்கள்லாம் ஸ்ரீபாஷ்யத்தில் வேதாந்தத்தில் விசாரம் சொல்லுவோம். எங்களெல்லாம் போட்டு பந்தாடுவார். இப்படின்வார், அப்படின்னு அப்படி நடக்குவார், இப்படி நடக்குவார். எப்படி அதை எனக்கு தெரியலேன்னு சொல்கிற வரைக்கும் விட மாட்டார். அப்படி ஒரு அழகாக விளையாடுவார். ஆனால் இவங்களெல்லாம் ஒரு நாளைக்கு காலையில் அவங்க வந்து போயிடுவாங்க. ரொட்டீனாக காலையில் முதல் செஷனில் அவங்க வந்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் மதியம் மறுபடியும் ஆரம்பத்தில் வந்துட்டு போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு மதியத்தில் ஒருத்தருமே வரல அந்த வேதம் சொல்கிறவங்க. என்னப்பா இன்றைக்கி ஒரு உதாரணத்தையே காணுவேன், ஒரு வள்ளல் கூட வரலையே இன்னொன்னார். அவர் வள்ளல்னு சொல்லி சொன்னதே தங்கிட்ட யாச்சகம் வாங்கி பணம் பார்க்குறவங்க. அப்போ நான் பக்கத்தில் இருந்தேன். ஏண்டா நீ நினைக்கிறியே இதை ஓசியெல்லாம் உதாரணன்னு சொல்கிறாரு, சரியாக நினைக்கிறியா அப்படின்னு கேட்டார். என்ன நான் சரியாக கீதா பாஷ்யம் பார்த்துருக்கேனான்னு டெஸ்ட்டு. இல்லை ராமானுஜர் சொல்லியிருக்காரா, கீதையில் கிருஷ்ணன் சொன்னது ஞாபகம் வரதான். அது கண்ணபிரான் அவனும் அப்படி தான் சொன்னான், இங்கே அழகிய சீக்கிரம் அப்படி தான் சொல்கிறார் அப்படின்னு நான் பதில் சொன்னேன். வெரி குட் அப்படின்னு விட்டேன். இந்த பழக்கத்தை நானும் கைப்பற்றலான்னு நினச்சேன். அந்த பணம் கூட நம்ம பைத்தியமாகிடும். எங்கள் அண்ணன் வீட்டுக்கு பக்கத்து வீடு மைதிப்பட்டின வீடு அண்ணன், நாங்கள் அவரோடு இருக்கேன். பக்கத்து வீட்டு அம்மா அவங்க வீட்டு கிணறு சரியில்லை. அதனால் நம்ம வீட்டு கிணத்துல ஜலம் தூக்கிட்டு போனாங்க. அந்த அம்மா ஜலம் தூக்கிட்டு போனால் கதவை சாத்திரிச்சே தேங்க்யூ அப்படின்னு. எங்கள் அண்ணா வந்து என்னாச்சு உனக்கு எப்போ தேங்க்யூ சொல்ல தெரியாது? அந்த அம்மானாடா தேங்க்யூ சொல்லணும். அந்த அம்மா நான் தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன், நீ அந்த அம்மாவுக்கு போய் தேங்க்யூ சொல்ல. கிருஷ்ணன் இப்படி தான் சொன்னார், உங்கள்கிட்ட தான் சொன்னாரா கிருஷ்ணன் அப்படி ஒரு கிண்டல் பண்ணிட்டு இருந்தார். அப்போ தான் பார்த்தேன் 8 சுரைக்காய் கறிக்கு உதவாது அப்படின்னு. ஆனால் திருவேங்கடமுடையான் எப்படிப்பட்டவன், கண்ணனாக அவதரித்த காலத்திலே தன்னுடைய இந்த மனப்பான்மை வெளியிட்டான். என்னை நாடி யார் வந்தாலும் அவர்களை நான் உதாரர்கள், எனக்கு வாய்ப்பு கொடுத்த வள்ளல்கள் என்று நினைக்கிறேன். அதனால் திருவேங்கடமுடையானுக்கு வள்ளல்களை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. திருவேங்கடமுடையான் கோயிலுக்கு போட்டால் எல்லா கஷ்டமும் போயிடும் சொல்லி நம்பி வராங்களே, அவங்க தானே மறுபடியும் இன்னும் மக்களை வர வைக்கிறா. அவளெல்லாம் பார்த்தா என்னவோ திரும்ப நமக்கு வள்ளல் வந்துட்டாரோன்னு நினைக்கிறான். அந்த வள்ளல் ஒரு நிமிஷம் இருந்தால் கூட ஜெருகண்டி கிளம்பு, அடுத்த வள்ளல் வரணும், இடம் விடுங்கன்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட வள்ளல் தன்மை, தூய்மையான வள்ளல் திருவேங்கடமுடையான். பதில் நாம் என்ன செய்ய முடியும் அவருக்கு? அவனுக்கு தேவையா? அவனுக்கு தலைவலியா? அவனுக்கு கால் வலியா? ஒன்றும் இல்லையே. ஆனால் நமக்கு இந்த உதவி உதவி செய்யும் பொழுது அவன் மனப்பான்மை எப்படி இருக்கும்? அதை தேசிகன், வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார். தன் பேராக ரட்சித்தருளும். ஏதோ தனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணாமல் நினைப்பான் பகவான். மற்றவருக்கு ஹெல்ப் பண்ணி விட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும் என்பதில்லை, தனக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைக்கணும். மற்றவனுக்கு பணம் கொடுத்து விட்டு அவனை மட்டும் ஓசி அடித்தான் நினைக்கல, நான் அவன்கிட்ட ஓசி அடிச்சிருக்கேன் எனக்கு பெயர் வந்திருக்குன்னு நினைக்கணும். இப்படிப்பட்ட தூய்மை யார்ட்டையான்னு பார்த்துருப்பீங்களா? நீங்கள் ஒத்தட்டையும் பார்க்க முடியாது. இந்த தூய்மை யார்கிட்ட பார்க்கலாம்? என் அப்பன் திருவேங்கடமுடையான்ட்டு தான் பார்க்கணும். ஆழ்வார் சொல்கிறார்,
சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வி. நான் சொன்னது உங்களுக்கு பிடிக்காது நான் சொல்கிறது. ஏன்னா அங்கே போய் நிறைய பேர் சொல்கிற ஆழ்வார் தமிழ் நன்னா பாடுறீங்க ஆழ்வாரே, நீர் ஏன் சென்னை நகருக்கு போகக்கூடாது, நீ ஏன் சினிமாவுக்கு பாட்டு எழுதக்கூடாது, ஒரு பாட்டு எழுதினா அவ்வளோ படம் கிடைக்க தெரியுமான்னு கேட்குற மாதிரி கேட்குறாங்க. அந்த மன்னனை பாடி பரிசல் பெருன்னு இந்த புளிய மரத்து பொந்தில் உட்காந்து பரந்தாமனையே பாடிட்டு இருக்கிற என்ன லாபம்? ஆழ்வார் சொன்னார், சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேள்வினும் என் ஆவியின் கவி யான் ஒருவருக்கும் கொடுக்கிறேன். என் வாக்கிலிருந்து புறப்படக்கூடிய இந்த பியூட்டிஃபுல் பொயட்ரி நான் யாருக்கும் தரமாட்டேன், திருவேங்கடமுடையான் ஒத்தனைக்கே தருவேன். ஏன்னு கேட்டால் திருவேங்கடமுடையான் எப்படிப்பட்டவன் தெரியுமா? என்னான என்னப்பன் எம்பெருமான் தென்னா தெனாவென்று வண்டு முரளும் திருவேங்கடத்து என்னான என்னப்பன் எம்பெருமான் உடனாகவே. அந்த பெருமாள் இருக்கான் திருவேங்கடத்தில், வண்டுகள் ரீங்காரம் பண்ண அதை கேட்டு ரசிச்சுட்டு இருக்கான். அந்த திருவேங்கடமுடையான் என் ஆணை, என்னுடைய யானை. என்ன ஆணைன்னு அர்த்தம்? அந்த காலத்தில் ஒரு பெரிய சக்கரவர்த்தியை நாம் புகழ்ந்து பாடினால் அவர் மகிழ்ந்து நமக்கு பரிசு கொடுக்குற பெஸ்ட்டு பரிசு ஒரு யானை. யானை குட்டியை கொடுத்தா தாக்கு பிடிப்பான் நம்மளால். அதனால் என்ன பண்ணோம், ஒரு கிராமத்தையே கூட கொடுப்போம். ஏன்னா யானைக்கு சாப்பாடு போடுறதுக்கு, தீனி போடுறதுக்கு. யானை கட்டி அதுக்கு தீனி போடுறதுக்கும் கிராமத்தையும் கொடுத்து பெரிய ஆளாக்குவான் மன்னன், பெரிய கொடைவள்ளல். ஆனால் எந்த மன்னனும் நானும் பின்னாடியே வந்துடுறேன், உனக்கே பணிவிடை செய்கிறேன் அப்படின்னு கட்டி வச்சுக்கோ வீட்டில் வருவானா? யானையை கொடுப்பான், தான் வரமாட்டான். ஆனால் எங்கள் திருவேங்கடமுடையான் தானே யானை, அவனே வந்துடுவான் கூட காப்பாற்ற. ஆமாம், ஹாத்திராம காப்பாற்ற யானையாகவே வந்த பகவான் தானே, அந்த வரலாறு முன்னாடி சொல்லியிருக்கோம். இப்போ ஏற்பட்ட தூய்மை நிறைந்த வள்ளல் எம்பெருமான் என்பதனால சுச்சி தூய்மையானவன் என்று சொல்கிறார் நாரத பகவான். இதற்கு பின்னணியான ஸ்லோகத்தை கேளுங்கள். கிருத்தோபகாரம் பிரதிநேச்சதோகி சுச்சித்வம் அந்யாதிசமஸ்தி லோகே உதாரபூதா இகயாச்சகஸ்ச யஸ்யாத கொன்யஹ சுச்சிசப்தவாச்சக சுச்சயே நமஹ. இதற்கு பின்னணி தமிழ் பாசம். தன்னை நாடி செல்வம் மற்றும் கைவல்யம் முத்தி பெற்றிடுவார் தம்மை வள்ளல்கள் என்பான் பிரதி பாரான், அவன் தூயோன் சுச்சி பேரானே. எங்கே இந்த திருநாமத்தை சொல்லி எம்பெருமானை துதியுங்கள், நாமும் இந்த தூய்மை பெறலாம். சுச்சயே நமஹா. நமோ வெங்கடேசாய. வெங்கடத்துறைவார்க்கு நம. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.